பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு இந்த தேவன் நமக்கு உணர்த்திய இறைவார்த்தை, என் பாவங்கள் நீங்க, என் மீறுதல்கள் நீங்க, என்னை சுத்திகரியும். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எவ்வளவுதான் நம்ம ஆண்டவருக்குள்ள நாம் வாழ்ந்திருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செய்து விடுகிறோம்? ஆண்டவருடைய கரத்தை விட்டு விட்டு, இல்லை என்று சொன்னால் அவருடைய பாதையை மறந்து விட்டு வேற ஒரு பாதைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளை அறியாமல் சென்று விடுகிறோம். சில நேரங்கள்ல சாத்தான் நம்மளை வஞ்சித்து இழுத்து போயிடுறான். அந்த மீறுதல்கள் இருந்தும் நம்மளை தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார் ஆண்டவர். நம்மளை பாதுகாக்கின்ற தேவனா இருக்கிறார் ஆண்டவர். அந்த மீறுதல்களை மன்னிக்கின்ற தேவனா இருக்கிறார் ஆண்டவர். கணவன் மனைவி அந்த அன்புல கூட மீறுதல் இருக்கும் போது அதிகமான கோபம் வருகிறது. பிள்ளைகள் நம்முடைய சொல்லை கேட்டு மீறுகின்ற பொழுது அதிகமான கோபம் வருகிறது. நமக்கு வேண்டியவங்க நம்ம சொல்றதை கேட்காம இருக்கின்ற பொழுது, அந்த கருத்தை மறந்து அவர்கள் மீறுதல் செய்கின்ற பொழுது நமக்கு கோபம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுத்தருளி பொறுத்து கொண்டு, நீங்க செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் மீறுதல்களையும் ஆண்டவரை மறந்து, ஆண்டவரை மீறி செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும், உங்களை அறியாமலும் சரி அறிந்தும் சரி, நீங்க செய்யக்கூடிய பாவங்களை அவர் மன்னிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்தார். இதோ சதா காலங்களிலும் நமக்காக உயிரோடு காத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நீங்க, நம்மை சுத்திகரிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களை நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? எசப்பா, நான் பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க மன வருத்தத்தோடு இருந்தாலும் அதை நீங்க மறந்துருங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவர் பிள்ளையாக நீங்க மாறுகின்ற பொழுது, உங்களுடைய பாவங்களை அவர் மறந்து உங்களை மீட்டு உங்களை மறுபடியும் நல்வழிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனிடத்துல உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கின்ற பொழுது மிகவும் அற்புதமான அதிசயங்களை உங்க வாழ்க்கையில காண்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். God bless you.